உள்ள நல்ல தகப்பனே, அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 4 மாதங்கள் நீர் எங்களுக்கு நல்லவராயிருந்து எங்களை வழிநடத்தி எங்களை பாதுகாத்து இந்த 5வது மாதத்தினுடைய இந்த 1வது வாரத்தில் உடைய திரு சமூகத்தில் கூடி வர கர்த்தர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதியும், வந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். இன்னும் தூரத்திலும் சமீபத்திலிருந்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஏற்ற வழியில் கொண்டு வரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். நல்ல பாடல்களை தாரும், ஆராதனை தாரும், கர்த்தருடைய வார்த்தையை தாரும். ஆண்டவரே, எங்களுக்கு முன்பாய் வைத்திருக்கிற கர்த்தருடைய பந்தியும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, பிரயாணமாய் வாகனங்கள் வருகிற பிள்ளைகளை கர்த்தர் சுகபத்திரமாய் கொண்டு வாரும். உடைய நாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். துதிப்பேன்
வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். வல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போவோம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம். யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தை வாசிக்கலாம் யாராவது ஒருவர். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வார்த்தை இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுத்தார். இதே வார்த்தையை வைத்துதான் 1ஆம் தேதி உபவாச ஜெபத்திலும் அதிகாலை 5 மணிக்கும் இந்த நாளில் அந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இன்னைக்கு இதே வார்த்தையில ஒரு சின்ன மாற்றம் உங்களுக்கு முன்பதாக வைத்து அந்த வார்த்தையோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறேன். இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று சொன்னதான இடத்துல ஒரு சின்ன மாற்றம். இன்று இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாக நான் உன்னை சாட்சியாக நிறுத்தப் போகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. மேன்மை 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 மேன்மை, எல்லாருக்கும் மேன்மை வேண்டும். ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது அவர் நம்மை மேன்மைப்படுத்துவது ஒரு விதம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, நாம் சாட்சியாய் இருக்க வேண்டும் என்பதுதான். சாட்சியாய், யோசுவாவே நான் உன்னை இதுவரை நடத்தி கொண்டு வந்தேன். நீ கானானை சுதந்திரித்து வந்தபோது, கானானை போய் வேவு பார்த்து வந்தபோது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உன்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. உன்னை இப்போதும் மோசேக்கு பிறகு நான் உன்னை தலைவனாய் வைத்திருக்கிறேன். இவர்கள் உன்னை ஏற்றுக்கொள்ளாமல் தான் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கு முன்பதாக நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும், உன்னை நான் சாட்சியாக வைக்க போகிறேன். யோசுவாவாகிய உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்பதை நான் நிரூபித்து காட்டப் போகிறேன் என்று ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தையை இந்த இடத்துல நாம பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள். நாம் வாழ்கிற காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான ஒரு காரியம், நாம் வாழ்கிற பகுதியில நாம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்க வேண்டும். யோசுவாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக நான் சாட்சியாக நிறுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொன்னார். இன்னைக்கு மேன்மை என்பது கனம், கனம் என்று சொல்லலாம், உயர்வு என்று சொல்லலாம், எப்படி வேண்டுமானால் இந்த வார்த்தையை நாம் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் யோசுவாவை தன் சொந்த ஜனத்திற்கு முன்பதாக மேன்மைப்படுத்தின ஆண்டவர், யோசுவா எப்படிப்பட்டவன் என்பதை, சாட்சியுள்ள மகன் என்பதை வெளிப்படுத்தும்படியாய் தேவன் தம்முடைய சொந்த ஜனத்துக்கு முன்பதாக அவர்கள் வெளிப்படுத்தி காட்டுவதற்கு தேவன் தீர்மானித்ததனுடைய ஒரு பெரிய நோக்கம் இந்த அதிகாரத்தில் இருப்பதை நம்ம பார்க்க முடியும். என்ன இந்த அதிகாரத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால், மோசேயின் மரணத்திற்கு பிறகு யோசுவாவை கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். யோசுவா அந்த பொறுப்புக்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல என்று சொல்லி சொன்னாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். 2வது அதிகாரத்தில் ஆயி பட்டணத்தை வேவு பார்த்து வரும்படியாய் யோசுவா சிலரை அனுப்புகிறார். இந்த 2வது சம்பவம். 3ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும்போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் போக வேண்டும். மோசேயின் மரணத்திற்கு பிறகு இவர்களுக்கு யோர்தான் ஒரு பெரிய தடையாய் இருக்கிறது. இந்த தடையை, இந்த யோர்தானை இவர்கள் கடக்க வேண்டும். கடந்து போகினால் தான் அந்த தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின தேசத்தை அவர்கள் சுதந்திரிக்க முடியும். இப்போது கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறதான ஒரு வார்த்தையை நம்ம வாசிக்க முடியும். 3ஆம் அதிகாரத்தில்
நீங்கள் பாருங்க, 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அதிகாலமே யோசுவா எழுந்து பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சீத்தியமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அங்கே கடந்து போகும் முன்னே அங்கே ராத் தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போய் ஜனங்களை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கையை பற்றியும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியரையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை உங்கள் நடுவில் நான் என்ன செய்ய போகிறேன்? அற்புதம் செய்ய போகிறேன். இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நாளை உங்கள் மத்தியில நான் அற்புதம் செய்ய போகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வாழுகிறதான இந்த உலகம் பாவம் நிறைந்ததான ஒரு உலகம். பாவம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் குடியிருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் ஆண்டவர் சொல்லுவது, உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள். பரிசுத்தம் என்பது தேவன் எதிர்பார்க்கிற ஒரு கேரக்டர். ஒரு விசுவாசியின் இடத்துல, ஒரு தேவனுடைய பிள்ளையின் இடத்துல ஆண்டவர் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். ஏன் பரிசுத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார்? ஏன் பரிசுத்தத்தை முக்கியப்படுத்துகிறார் என்றால், அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகவே நம்மையும் பரிசுத்தராய் இருக்கும்படி விரும்புகிறார். ஆகவே ஜனங்களை பார்த்தவர் சொல்லுகிறார், உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள், நான் நாளை உங்கள் நடுவில் அற்புதம் செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றார், நான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை நான் என்ன செய்ய போறேன்? மேன்மையாய் அல்லது சாட்சியாக நான் யோசுவாவோடு கூட இருக்கிறேன் என்பதை நிரூபித்து காட்டப் போகிறேன் என்று ஆண்டவர் மோசேயின் இடத்துல பேசினார். இந்த காலையில ஆண்டவர் நம்மோடு கூட பேசின நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. ஆண்டவர் உங்களோடு பேசின வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறிதா என்று சொன்னால் பல நிறைவேறி இருக்கும், இன்னும் சில நிறைவேறாமலே போயிருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் அறிந்து கொள்ள வேண்டும், நாம் விசுவாசிக்க வேண்டும், தேவன் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றியே தீருவார். ஆமென். அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றாமல் இந்த பூமியில் இருந்து உங்களை எடுத்துக்கொள்ளவே மாட்டார். ஆமென். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. யோசுவாவே, உன்னை இந்த ஜனங்களுக்கு முன்பதாக நான் மேன்மையாக வைக்க போகிறேன். இவங்க எல்லாரும் உன்னை என்னென்ன நினைச்சாங்க தெரிய, கவலைப்படாத, நான் உன்னை மேன்மையாக வைக்க போறேன்னாரு. அப்ப இந்த காலையில ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது, இந்த பூமியில நாம் மேன்மையாய் வாழ வேண்டுமானால், கர்த்தருக்காக உண்மையாய் வாழ வேண்டுமானால், தேவன் சொல்லுகிற காரியம், நீ எனக்காக சாட்சியா இருந்தா போதும். நீ எனக்காக இருக்கிற இடத்துல நீ சாட்சியா இரு, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், உன்னை நான் மேன்மைப்படுத்த. ஏனென்றால் இந்த உலகத்தின் அதிபதியானவன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, விசுவாசத்தை சீர்குலைக்க, வாழ்க்கையை சீர்குலைக்க பலவிதமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த சூழலில் நாம் வீழ்ந்து விடாதபடிக்கு நம்முடைய சாட்சியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தில் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது 17 வயதில தன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தன் சகோதரரோடு கூட ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவன். அந்த வாலிபனுக்குள்ளே ஒரு பெரிய தரிசனம் இருந்தது. அந்த தரிசனம் என்ன? என் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் நான் ஒரு நாள் என்ன செய்ய போறேன்? உயர்ந்தவனாக போறேன். என் மணி, என் கோதுமை மணிகள் எல்லா சகோதரருடைய கோதுமை மணிகளை பார்க்கிலும் உயர்ந்திருப்பதை நான் பார்த்தேன் என்று சொன்னபோது அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் அவன் மேல பொறாமை கொண்டு என்னென்ன செய்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனாலும் யோசேப்பினுடைய வாழ்க்கையில அவன் கண்ட தரிசனத்தை அவன் மறந்து போகவே இல்லை. அந்த தரிசனம் ஒரு நாள் நிறைவேறிச்சு. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தரிசனங்கள் எல்லாம் தேவன் தந்தது. அந்த தரிசனங்கள் எல்லாம் கர்த்தர் ஒரு நாளில் நிறைவேற்றுவார். அது குறித்த காலம் வரையிலும், அது நிறைவேறும் வரையிலும் கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்களும் நானும் பொறுமையா ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும். நாம் காத்திருக்கும் போது தேவன் நம்மை நடத்துவார். ஆகவே இந்த காலையில நமக்கு தேவன் கொடுக்கிறதான காரியம், நீ எனக்கு சாட்சியாய் வாழ். யோவான் சுவிசேஷம்
5ஆம் அதிகாரம் அப்படி 36ஆம் வசனத்தை ஒரு வாசிங்க பார்க்கலாம். 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் தோத்திரம் போரும். இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் என்னுடைய சாட்சி, யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில் இயேசுநாதர் சொல்றார், இயேசு கிறிஸ்து சொல்றார், யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான ஒரு சாட்சி எனக்கு இருக்கு. அது என்னவெனில், நான் நிறைவேற்றும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்ததும் நான் செய்து வருகிறதுமான கிரியைகளே பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. மேன்மையான சாட்சி, இயேசு கிறிஸ்துவை குறித்ததான மேன்மையான ஒரு சாட்சி என்ன தெரியுமா? பிதாவானவர் இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். ஆமென், அல்லேலூயா. யோவானை பார்க்கிலும், யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும், யோவானுடைய சாட்சி எப்படிப்பட்ட சாட்சி? அவன் எப்படிப்பட்டவன்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கு. அவன் எரிந்து பிரகாசிக்கிற ஒரு விளக்கு. தோத்திரம். இயேசுநாதருக்கு வழியை ஆயத்தம் பண்ணின மனிதன். ஆனால் அவனை பார்க்கிலும் மேன்மையான ஒரு சாட்சி இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிறது. அந்த சாட்சி என்ன? என்னை பிதாவானவர் அனுப்பி இருக்கிறார். பிதாவானவர் என்னை இந்த பூமிக்கு அனுப்பினது நோக்கம் உங்களையும் என்னை ரட்சிப்பதற்காக. அவர் இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக இந்த பூமிக்கு அவர் வந்தார். பிலிப்பியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவர் சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை என்ன செய்தாரா? தாழ்த்தினார். அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தாரே, இதை விட மேன்மையான சாட்சி வேறு ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் வேற எந்த யாருக்கும் இல்லாத ஒரு மேன்மையான சாட்சி என் ஆண்டவருக்கு உண்டு என்றால் அது என்ன சாட்சி? அவர் இந்த பூமிக்கு வந்தது, இந்த பூமியில எனக்காக உங்களுக்காக சிலுவையிலே மரித்தது, சிலுவையிலே மரித்தாரே, அந்த சாட்சியை அவர் கடைசி வரை அவர் காப்பாற்றினார். இந்த பூமிக்கு வந்தது பிதாவின் சித்தத்தை செய்வதற்காக. பிதாவின் சித்தம் செய்யக்கூடாதபடிக்கு இந்த உலகத்தில் இருந்ததான மக்கள் எவ்வளவோ அவர்களுக்கு பிதாவின் சித்தத்தை செய்யக்கூடாதபடிக்கு தடை உண்டு பண்ணினார்கள். ஆனாலும் பிதாவின் சித்தம் செய்வதே என்னுடைய போஜனம் என்று சொல்லி பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த தேவன் நீங்கள் நான் ஆராதிக்கிற இயேசு. அந்த இயேசுவானவர் இந்த காலையில் என்னிடத்தில் உங்களிடத்தில் எதிர்பார்ப்பது, நாம் அவருக்கு சாட்சியாய் வாழ வேண்டும். அவருக்கு நாம் சாட்சியாய் வாழ வேண்டும். தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனத்தை ஒருவர் அழகா நிறுத்தி வாசிக்கணும். தோத்திரம். மனம் திரும்புதலுக்கென்று, இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் மனம் திரும்புதலுக்கென்று நான் ஞான ஸ்நானம் உங்களுக்கு கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ நான் உங்களுக்கு மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம் கொடுக்க போறேன். நான் உங்களுக்கு கொடுக்க போவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம். ஏன்னா அவர் வனாந்திரத்தில் நின்று முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கு. இப்ப அப்படி பிரசங்கித்தவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு கொடுக்கிற ஞான ஸ்நானம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞான ஸ்நானம். எனக்கு பின்னால் ஒருவர் வருகிறார். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வல்லவராய் இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அடுத்த வார்த்தை. நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம்.
ஆனா எனக்கு பின்னால் ஒருத்தர் வராரு, அப்படி பாதரட்சைய சுமக்கிறதற்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி செருப்ப சுமக்க கூட நான் தகுதி உள்ளவன் அல்ல. செருப்பு நீங்க பாருங்க, யாருமே கையில் எடுத்து போறது விரும்ப மாட்டாங்க இல்லையா? செருப்பு எடுத்துட்டு வந்தா காலில் போட்டு வர சொல்லி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவு இயேசுநாதரை பார்த்து அவர் சொல்றாரு, அவர் போட்டிருக்கிற பாதரட்சைய சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. நான் பாத்திரன் அல்ல. யாருங்க இவரு? ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்தவர், ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தவர். அவர் சொல்றாரு, இயேசுநாதருடைய பாதரட்சைய நான் சுமக்கிறதற்கு பாத்திரன் அல்ல அல்ல. ஆனா அவர் உங்களுக்கு, நான் மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்நானம் கொடுத்தேன். அவர் என்ன செய்ய போறாராம்? உங்களுக்கு அக்கினியினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு என்ன செய்ய போறார்? என்ன செய்ய போறார்? நாம் மனம் திரும்புவதற்கேற்ற ஞானஸ்நானம். ஆனால் அவர் உங்களுக்கு கொடுக்கிற ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற ஞானஸ்நானம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா யோவான் என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துவை குறித்து கொடுக்கிற சாட்சி, அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. அவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது, ஆனா அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால ஞானஸ்நானம் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஏன்னா அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர். ஆமென், அல்லேலூயா. அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தவர். அவர் உங்களுக்கு அப்படிப்பட்ட அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவர். மே மாதம் 24ஆம் தேதி, இந்த மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெந்தெகோஸ்தே ஞாயிறு. இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்து 50வது நாளை உலகமெங்கிலும் பெந்தெகோஸ்தே நாள் என்று, ஞாயிறு என்று சொல்லி நாம் அனுசரித்து வருகிறோம். தோத்திரம். நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பெந்தெகோஸ்தே நாளில் அப்போஸ்தலர் நடவடிக்கை 2ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவள் எல்லாரும் மேல் வீட்டு அறையில எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? 120 பேர் கூடியிருந்தாங்க. 120 பேர் கூடியிருந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கினார். அவர்கள் எல்லாரும் என்ன செய்தார்கள்? பற்பல பாஷைகளை பேசினார்கள். பற்பல பாஷைகளை பேசினார்கள். அங்க 120 பேரோடு கூட யார் இருந்தா? இயேசுவின் தாய், அவருடைய சீசர்கள், அவரை பின்பற்றினவர்கள் எல்லாரும் இருந்தார்கள். இவர்கள் பேசின வார்த்தையை அங்க இருக்கிறதான எல்லா மக்களும் என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. கேட்டு என்ன சொன்னாங்க? இவங்க கல்வி அறிவு இல்லாதவர்கள், இவங்க படிக்காதவங்க, இவங்க எப்படி நம்ம மொழியை என்ன செய்யறாங்க? பேசுறாங்க. அப்படிதானே? அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. பரிசுத்த ஆவியின் நிறைவை ஒரு தேவனுடைய பிள்ளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவன் கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுத்திருக்கணும். ஆமென். அவன் மனம் திரும்பி இருக்கணும். அவன் பாவம் மன்னிப்பு அடைந்து அவன் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பெறணும். கண்டிப்பா ஞானஸ்நானம் பெறணும். அதைத்தான் ஆண்டவராய் இயேசு நிக்கோதேமு கிட்ட சொன்னார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே 3ஆம் அதிகாரம், யோவான் 3ஆம் அதிகாரத்தில். அப்ப கர்த்தருடைய பிள்ளையே, இயேசு எதிலே வல்லவர்? யோவான் சொல்லுகிறான், நான் மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் கொடுப்பேன், அவர் என்னிலும் பெரியவர். அவர் எப்படிப்பட்டவருக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பார்? பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு தேவையா இருக்கிறது. அநேகர் அபிஷேகத்தை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த அபிஷேகத்தை இழந்து போய் இன்னைக்கு அப்படி குளிர்ல அப்படி கம்பளி போத்து மூடி தூங்கிட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கை அணைஞ்சு போய் கிடக்கிறது. உன் மேல இருந்ததான அபிஷேகத்தை ஆண்டவர் எடுக்கல. அவர் உனக்கு தந்ததுதான். ஆனால் நீ அணைந்து போய் கிடக்கிறாயே, உன்னுடைய நிலைமை இன்னைக்கு தட்டி எழுப்ப ஆண்டவர் விரும்புகிறார். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எனக்கு சாட்சியா இருப்பீங்க. ஆமென், அல்லேலூயா. எனக்கு என்னவா இருப்பீங்க? சாட்சியா. பலன் அடைவ. நீ பலன் அடைந்து சாட்சியா இருக்கணும்.
அப்ப பரிசுத்தாவியினால அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அந்த ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு அந்த அபிஷேகத்தை தாரு. ஏன்னா நான் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்நானம் எடுத்துட்டேன். நீ யோவானிலும் பெரியவர், எனக்கு தெரியும். எனக்கு இன்னைக்கு அது வேணும் ஆண்டவரே, அந்த வல்லமை வேணும், அந்த அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, இந்த அபிஷேகம் வேணும். அந்த அபிஷேகத்துக்காக காத்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாளில் நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தால் நிச்சயம் இந்த அந்தமான் தீவில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு 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 ஆவிக்குரிய சூழ்நிலையில், ஒரு ஆவிக்குரிய சூழ்நிலைமைகள் மாற்றத்தை ஆண்டவர் இந்த அந்தமானில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் விரும்புவதெல்லாம் இங்கே இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும், ஒவ்வொரு விசுவாச பிள்ளையும், நீ மனம் திரும்புதலுக்கேற்ற ஞானஸ்நானம் பெற்றது உண்மைதான் மகனே, ஆனா இன்னைக்கு நான் உனக்கு பரிசுத்த ஆவியினாலே உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்க விரும்புகிறேன். அந்த ஆவியின் நிறைவை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ அப்படி அபிஷேகம் பெற்றவனாய் நீ இருப்பாயானால் நீ எங்க போனால் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி நம்ம எல்லாரும் சாட்சியாய் வாழ்ந்தா இந்த அந்தமானையே நம் ஆண்டவருக்கு சொந்தமாய் மாற்ற முடியும். நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறது போல வெகு சீக்கிரமாகவே இந்த பெங்காலி இன மக்கள் மத்தியில் ஒரு பெரிய மாறுதலை கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவர், ஆமே. நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். கர்த்தர் எப்படி ஆகிலும் அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்க வேண்டும், ஒரு எழுப்புதலை உருவாக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, பரிசுத்த ஆவியினால நிரம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அந்த ஜனங்களுக்காக நீ கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணணும். ஆமென். செவ்வாய்க்கிழமை ராத்திரி பாஸ்டம்மாவோடு கூட சேர்ந்து சிலர் இரவு 11:30 12:30 மணி வரை ஜெபம் பண்றீங்க. ஆனா இந்த வாரம் பாஸ்டம்மா சொன்னாங்க பலர் வரல, ஆனா ஏதோ 1-2 பேர் தான் அந்த ஜெபத்தில் கலந்து கொண்டாங்க. சிலர்லாம் 11:30 மணி ராத்திரியில் உட்காந்து என்ன செய்யறாங்க? ஆன் பண்ணிட்டு அப்படி ஆஃப் பண்ணிடுறாங்க. ஏன்னா ஆன் பண்ணா நம்ம ஜெபம் பண்றோமா ஜெபம் பண்ணலையான்னு பாஸ்டர்மா பார்த்துருவாங்க அப்படின்னு வந்த உடனே அப்படி என்ன பண்ணிடுறாங்க? நீ தூங்குனா ஒரு எழுப்புதலை காணவே முடியாது. நீ விழித்திருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஒரு பிள்ளையா மாறு. அந்த அபிஷேகத்தை ஆண்டவருடைய கரத்தில் பெற்றுக்கொள். ஆண்டவரே இந்த ஜனத்தை நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், இங்க இருக்கிற அந்தமானில் இருக்கிற லோக்கல் மக்கள், இங்க இருக்கிற பஞ்சாபி மக்கள், இங்க இருக்கிற கரையின் மக்கள், இங்க இருக்கிற தமிழ் மக்கள், இங்க இருக்கிற தெலுங்கு மக்கள், தோத்திரம், இங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை அறியணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கு நமக்கு தேவைங்க அந்த அபிஷேகம் வந்தா உனக்குள்ள என்ன வரும்? தைரியம் வரும். அந்த அபிஷேகம் இருந்தா தைரியம் வரும். இயேசுநாதரை பத்தி மற்றவங்கிட்ட சொல்லணும் என்கிற ஒரு பாரம் உனக்குள்ள உருவாகும். ஆண்டவர் என்னிலும் வல்லவர் எனக்கு பின்னால் வருகிறார், அவர் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போறார். இன்னைக்கு நீ வாஞ்சியோடு வந்திருப்பாயானால், நீ ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட வந்திருப்பாயானால், யோசுவாவை சகல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பதாக மேன்மைப்படுத்தின அதே கர்த்தர் இன்னைக்கு உன் குடும்பத்துக்கு முன்பதாக, உன் உறவினர்களுக்கு முன்பதாக, உன் சமுதாயத்தில் நீ வாழ்கிற பஸ்தியில உன்னை கர்த்தர் தலை உயர்த்த போகிறார். தோத்திரம். நீ நடக்கும்போது அற்புதம் நடக்கணும். ஆமே. நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறையோ கர்த்தர் அந்த ஜெபத்தின் பலனா அவங்க விடுதலை அடையணும். ஏன்னா விசுவாசிக்கிறவர்களா நடக்கும் அடையாளங்கள் தோத்திரம். நீ பிசாசை துரத்த உன்னால முடியுமா? முடியாதா? முடியும். நீ பிசாசை பார்த்து ஓடுற பிள்ளை இல்ல, பிசாசுக்கு எதிர்த்து நில், அப்போது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளை, நீ யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறையோ அவங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய அவர் வல்லவர். ஆகவே இயேசுவை பார்த்து அவர் சொல்றார், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவர். அவர் அப்படிப்பட்டதான காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு என்ன செய்வார்? ஞானஸ்நானம் கொடுப்பார். அவர் கொடுப்பார். இன்னைக்கு அந்த ஞானஸ்நானத்தை நீ பெற்றுக்கொண்டனா இந்த பூமியில நீங்களும் நானும்
என்னவாய் வாழ முடியும்? சாட்சியாய் வாழ முடியும். ஒரு தேவ மனிதன் ஆண்டவருக்கு வழி ஆயத்தம் பண்ண வந்தவர், எனக்கு பின்னால் வருகிறவர் என்னிலும் பெரியவர். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் படிச்ச உடனே, கொஞ்சம் நமக்கு ஏதாவது திறமை வந்த உடனே நாம் பெரிய ஆளு, நாம் பெரிய ஆளு, நாம் பெரிய ஆளுங்கிறோம். ஆனா இந்த யோவான் ஸ்நானகன் அவர் சொல்றார், எனக்கு பின்னால ஒருவர் வருகிறார், அவர் என்னிலும் பெரியவர், வல்லவர். ஆமென். அவர் யோனாவிலும் பெரியவர், ஒரு சாலமோனிலும் பெரியவர், அவர் தேவாலயத்திலும் பெரியவர். உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறார். அந்த ஆண்டவருக்காக நீங்க சாட்சியா இருப்பீங்களா? அந்த ஆண்டவருக்காக சாட்சியா வாழ்வீர்களா? ஏனென்றால் அவர் இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் சாட்சியாகவே வாழ்ந்தார். அவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்துல நாம் இப்படி வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோவான் 19:6 பிரதான ஆசாரியர் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனில் ஒரு குற்றமும் காணேன். ஒரு குற்றமும் காணல. யாருங்க சொன்னது? யார் சொன்னா? ஒரு பெரிய ராஜா. அந்த ராஜா கிட்ட இயேசுநாதரை கொண்டு போய் நிறுத்திட்டு, அங்க இருந்த பிரதான ஆசாரியர்கள், ரோம போர்ச்சேவர்கள் எல்லாரும் இவரை சிலுவையில் அறையுங்க, இந்த இயேசுவை சிலுவையில் அறையுங்கன்னு சொல்றாங்க. ஆனா பிரதான ஆசாரியன் அந்த பிலாத்து என்ன சொல்லுகிறார்? நான் இவரில் ஒரு குற்றத்தையும் நீ சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லுகிறாயே, இவர் சிலுவையில் அறைவதற்கு இவர் என்ன தவறு செய்தார்? ஆனால் இவரில் நான் ஒரு குற்றத்தையும் காணேன். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குற்றம் செய்தாரா? இல்ல. ஒரு குற்றத்தை அவரிடத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. நீ உண்மையான கர்த்தருடைய பிள்ளையானால் உன்னை பார்த்து ஒருவர் சொல்லணும், இந்த பிள்ளைய நான் பார்த்தேன், இவகிட்ட ஒரு குற்றமும் இல்லை, ஒரு தவறும் பண்ணல, அவ கிறிஸ்தவ பிள்ளையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். ஒரு குற்றமும் அவங்ககிட்ட கண்டுபிடிக்க கூடாது. உன் வாழ்க்கையில இயேசுவின் இடத்துல ஒரு குற்றமும் கண்டுபிடிக்கவில்லை. அதனாலதான் சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்தேன்? காட்டி கொடுத்தேன். 30 வெள்ளிக்காசை வாங்கிட்டு சொல்றான், குற்றமில்லாத ரத்தத்தை நான் என்ன செய்தேன்? இன்னைக்கு கர்த்தருடைய பந்தியை நமக்கு முன்பாக இருக்கிறது. இந்த பந்தியிலே பங்கு பெற ஆயத்தத்தோடு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பந்தியிலே நீ ஆயத்தமாய் இந்த பந்தியிலே நீ பங்கு பெற வேண்டுமானால், இந்த குற்றமில்லாத ரத்தத்தையும் குற்றமில்லாத அவருடைய சரீரத்துக்கு அடையாளமான அந்த அப்பத்தையும் புசிக்க நீ தகுதி உள்ளவனாய் மாற வேண்டுமானால், உனக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? பாவம் இருக்கக்கூடாது. நீ குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும். ஏனென்றால் அவருடைய சரீரம் குற்றமற்றது, அவருடைய ரத்தம் குற்றமற்றது, அவர் நமக்காக சிந்தின ரத்தம் விலையேறப்பட்டது. ஏசாயா 53வது அதிகாரத்தில் நம் வேதத்திலே வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம், அவர் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதபடி அவர் என்ன செய்தாராம்? மௌனமாய் போனாரையா. அவரை நியாயம் விசாரிக்கிறார் பிலாத்து. ஐயா, எல்லாரும் உங்களை பல குற்றம் சொல்லுகிறார்களே, நீர் யூதருக்கு ராஜாவா? ஆமா. ஒரு குற்றத்தையும் பார்க்க முடியல இயேசுவினிடத்துல. பிலாத்து அமைதியான இருக்கா, ஒரு குற்றத்தை அவரிடத்துல காண முடியல. இன்னைக்கு நம்மை குறித்து என்ன சாட்சி? நாம் வாழ்கிற பகுதியில் நம்மை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்கள்? உங்க வீட்டுக்குள்ள வந்தாலே உங்களை பத்தி கேட்டா தெரிஞ்சிடும். ஜெபம் பண்றீங்களான்னு கேட்டா தெரிஞ்சுப்போம். உங்க வீட்டில் ஜெபம் இருக்கா? உங்க வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கா? விசுவாசி வீட்டில் இன்னைக்கு என்ன இல்லை? காது கேட்கல. என்ன இல்லை? குடும்ப ஜெபம். ஏன் அதுல மட்டும் அமைதியா இருக்கோம் நம்ம? விசுவாசிகள் வீட்டில் என்ன இல்லை? ஜெபம் இருக்கு, குடும்ப ஜெபம் இல்லை.
ஜெபம் பண்ணுறேன்பாங்க, காலையில் எழுந்திரிச்சோன்னு தோத்துற ஆமேன். அப்போ ஜெபம் இருக்க தானே செய்யுது. ஆனால் குடும்ப ஜெபம் இருக்கா? சரி, உங்கள் வீட்டில் கேஸ் இருக்கா? பேச எல்லாருக்கும் எல்லாம் ஊமை ஆயிட்டேலோ. கேஸ் இருக்கா? இருக்கு. கேஸ் இருக்கு. அரிசி இருக்கா? இருக்கு. பருப்பு இருக்கா? சாப்பாட்டுக்கு எல்லாம் இருக்கு. ஆனா ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? நான் கையை தூக்கி காட்ட சொல்லல. உங்க வீட்டில் நீங்க எத்தனை பேர் குடும்ப ஜெபம் செய்யறீங்கன்றது கையை தூக்கி காமி அப்படின்னு நான் கேட்கல. உங்களுக்கு ஆண்டவருக்கு இருக்கிற தொடர்பு தான். நீங்க கணக்கு கொடுத்து பாருங்க. அப்ப நீங்க என்ன பெர்ஃபெக்டா? அப்போ நம்ம குடும்பம் எப்படி இருக்கு? ஜெபிக்காத குடும்பமா தானே இருக்கிறீங்க. இன்னும் நானும் செவிடங்காதுல சங்கூதன மாதிரி ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு முறையாவது இதை சொல்றேன். உன் வீட்டுல எல்லாம் நீ என்ன செய்? வீட்டுல என்ன செய்யுங்க? குடும்ப ஜெபம். நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு அந்த இடம் உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். கொஞ்ச நேரம் நாங்க எங்க தலைவிதி உட்காந்து கேட்கணும். நீர் என்ன வேணாலும் பேசும். எங்களுக்கு என்ன அப்படி நீ இருக்கு. ஒன்று சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைய, உன் வீட்டில் குடும்ப ஜெபம் இல்லைன்னா நீ குற்றம் உள்ளவன் என்பதை மறந்துடாத. நான் இன்னொரு வார்த்தையை சொல்லக்கூடாது, அதற்காக இந்த வார்த்தையை சொல்றேன். இது கர்த்தர் நம்ம கையில தந்த வேத புத்தகம். இது கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிற வேத புஸ்தகம். இன்னைக்கு எடுக்கிறோம். இன்னைக்கு காலையில வரும்போது என்ன செஞ்சோம்? இந்த வேத புஸ்தகத்தை எடுத்தோம். சிலர் பைபிளை பேக்கில் வச்சுட்டு வாரீங்க, சிலர் கையில் பிடிச்சிட்டு வாரீங்க. நல்லது, உங்களை பார்த்தாலே தெரியுது நீங்க எங்க போறீங்க. சர்ச்சுக்கு போறீங்க, நல்லது. இன்னைக்கு இப்போ இங்க இருக்கும்போது கூட நிறைய பேர் என்ன செய்யறது இல்லை, பைபிளை திறக்கிறதே, பைபிளை என்ன செய்யறது இல்லை. இந்த பாஸ் அப்பா சொன்னாலும் இந்த பைபிளை திறக்காத பிள்ளைகளும் என் முன்னாடி இருக்க தான் செய்யறாங்க. ஸோ இதே மாதிரி தான் இதை இங்க மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்துட்டு போய் எங்க கொண்டு வைக்கிறோம்? வீட்டில் செல்ஃபில் வைக்கிறோம். அப்புறம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் எதை தேடுறோம்? நீங்களாம் கிறிஸ்தவங்களா? கிறிஸ்தவங்க விடுங்க. நீ எல்லாம் விசுவாசியா? நீங்க விசுவாசியான்னு நான் கேட்கிறேன். வாலிப பிள்ளைகிட்ட கேட்கிறேன். நீ எல்லாம் உனக்காக இயேசுநாதர் ஏன் ரத்தத்தை சிந்தினார்? இந்த வசனத்தை படிக்க இன்னைக்கு முடியல. உங்க என்ன லாங்குவேஜ்ல இருந்தாலும் படிக்க சொல்லியிருக்கேன். ஆனா இன்னும் நம்ம என்ன வரல தெரியுமா? தைரியம் வரல. ஏன் தைரியம் வரல? பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள் இருக்கும்போது நீங்க என்ன செய்வீங்க? தைரியம் வந்துடும். பைபிள் படிக்கிறதுக்கு இன்னைக்கு நிறைய பேருக்கு தைரியம் இல்லை. ஏன்? நீ வீட்டில் ஒழுங்கா படிச்சாதான் எங்க வந்து படிக்க முடியும்? சர்ச்சில் படிக்க முடியும். இப்போ ஒரு போட்டி வேணா வச்சுக்கலாம். ஒரு போட்டி வைப்போமா? நீங்க உடனே சொல்லுவீங்க நீங்க பாஸ்டர், நீங்க உடனே வேணா எடுத்து படிச்சிருவீங்க அப்படின்னு. போட்டி வச்சு பார்ப்போம். இந்த வேத புஸ்தகத்தை நீங்க வாசிங்க, இதை நேசிங்க. கொண்டு போய் ஞாயிற்றுக்கிழமை எடுத்துட்டு வந்து புஸ்தகத்தை அப்படியே கொண்டு வீட்டில் போட்டேன்னா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அதனால தான் உன்னால ஜெபிக்க முடியல. உங்ககிட்ட குறை இருக்குது. ஆதியில் இருந்த அன்பை விட்டு விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு எபேசு சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார். ஆதியில் இருந்த அன்பு, ரட்சிக்கப்பட்ட உடனே, ரட்சிக்கப்பட்ட நாட்களில் எத்தனை வசனம் மனப்பாடம். இன்னைக்கு எங்க வீட்டில் ஒருத்தங்கிட்ட கேட்டோம், சண்டே ஸ்கூலுக்கு பைபிள் படி வசனம் படிச்சியா? எனக்கு இவ்வளவு காண்டு தான் வசனம் கொடுக்குறாங்க. இவ்வளவுதான் இருக்குதான். இவ்வளவுனா என்ன இருக்குது? ஜீவப்பம் நானே. அது கூட கொஞ்சம் பெருசாயிருன்னு நினைக்கிறேன். ஜீவப்பம் நானே. இவ்வளவு வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு 10 வசனம் காணாம சொல்ல முடியல இன்னைக்கு. அந்த நாட்கள்ல இருந்தவங்க 91ஆம் சங்கீதம், 100ஆம் சங்கீதம், 1ஆம் சங்கீதம், 121ஆம் சங்கீதம் எல்லாம் மனப்பாடம் பண்ணினாதான் கஞ்சி கொடுத்தாங்க. இன்னைக்கு நீங்க கஞ்சி கொடுக்கலாம், எத்தனை நாள் வேணாலும் பட்டினியா கடந்துருவான். ஆனா எதை செய்ய மாட்டான்?
வசனத்தை படிக்க மாட்டான். நம்முடைய பிள்ளைகள் குறைவுள்ளவர்களா இருக்கிறாங்க. அதற்கு காரணம் பிள்ளைகள் பைபிள் படிக்காததற்கு காரணம் பெற்றோர் தான். நீ பிள்ளைகளுக்கு உண்பதாக தினந்தோறும் வேதத்தை வாசித்தால் உன் பிள்ளை கண்டிப்பா பைபிள் படிக்கும். நீங்க என்ன செய்கிறீர்களோ அதை உன் பிள்ளைகள் கண்டிப்பாக செய்வாங்க. நீங்க மணிக்கணக்கில் போன்ல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா உன் பிள்ளைகள் அப்படிதான் உட்கார்ந்து இருக்கும். நீ மணிக்கணக்கா பைபிளை படிச்சு பாரு, உன் பிள்ளைகளும் பைபிள் படிக்கும். நீ ஜெபிச்சு பார், உன் பிள்ளைகளும் ஜெபிக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குற்றமும் இந்த நீதிமானில் நான் ஒரு குற்றத்தை காணவில்லை. அப்படி பிள்ளையா இருக்கிறதா உங்ககிட்ட ஒரு குற்றமும் இந்த உலகம் கண்டுபிடிக்க கூடாதுங்க. எப்படி வாழணும்? நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்காய் வாழுவேன். தோத்திரம். எத்தனை ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒரு 2-3 வாரமா நம்ம சபைக்கு ஒரு தங்கச்சி வந்துகிட்டு இருந்தா, தூத்துக்குடியில இருந்து. அவன் நேற்று தான் அவன் ட்ரைனிங் முடிஞ்சு சென்னைக்கு போனாங்க. கூட ஒரு தம்பி கிஷோர்னு ஒரு தம்பி வந்துருந்துச்சு. பாஸ்டர்மா கேட்டாங்க, வட்டேம்மா இந்த கிஷோர் கிறிஸ்டினா? இல்லைம்மா, ஹிந்து பையன்தான். அந்த தம்பி கடைசி நாள் போகிறதுக்கு முதல் நாள் ராத்திரி எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அந்த தம்பி சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் அந்தமானுக்கு வரும்போது எங்களுக்கு உறவுகள் என்று யாரும் இல்லை. இப்போது போறேன்னு சொன்ன நேரத்தில் எவ்வளவோ உறவுகள் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுலேயும் குறிப்பா உங்களோடு இருந்ததான உறவு எங்களால் மறக்க முடியல. ஏன் அப்படின்னு அந்த தம்பி சொன்ன ஒரு வார்த்தையை சொல்றேன். பாஸ்டமாவா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், சிலப்போ எங்க வீட்டுக்கு வர்ற பிள்ளைகளை மக்களேன்னு கூப்பிடுவோம். மக்களேன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மகனே. எங்க ஊர் பக்கம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. மக்களே இங்க வாழ அப்படிம்பாங்க. சோ மகனே. அப்ப அந்த தம்பிக்கு நம்ம அவனை மகனேன்னு கூப்பிட்டது எங்க இருக்கிற மாதிரி உணர்வு தெரியுமா? அவங்க வீட்டில் இருக்கிற மாதிரி உணர்வு. போகும்போது என்கிட்ட வந்து சொல்றான், அப்பா நீங்க உங்க உடம்ப பார்த்துக்காங்க, உங்க உடம்ப பார்த்துக்காங்க, நீங்க 2 பேரும் நல்ல உடம்ப பார்த்துக்கணும். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நல்ல கவனிங்க, நாம் எப்படி வாழ்கிறோம் என்பதை மற்றவங்க நம்ம பார்த்து கற்றுக்கொள்ளணும். நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சாட்சி சொன்ன தெரியுமா? இந்த லெந்த் டேஸில் ஒரு நாள் இந்த ஃபுட் கோர்ட்டில் போய் ஒருத்தர் என்னை பார்த்து கேள்வி கேட்டான, உபவாச ஜெபத்தில் கூட சொன்னேன். நீங்கள் யார் என்பது உங்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், உலகத்திற்கு தெரியும். நீ அவர்களுக்கு முன்பதாக இருக்கும்போது நீ எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? குற்றமற்றவனாய் வாழணும். ஒருவனும் உன்னை வர்ணிட்டி ஒரு குறை சொல்லாதபடிக்கு, ஆண்டவரே நான் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நீர் என்னவா இருக்கணும்? உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த ஆண்டவர் அப்படிதான் வாழ்ந்தார். அவர் குற்றமற்றவராய் இருந்தார், அவர் வல்லவராய் இருந்தார், நல்லவராய் இருந்தார். அது மட்டும் இல்லை, அவரை குறித்து ஒரு வசனம் சொல்லுது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிங்க. லூக்கா 22:27. அதான் படிக்க போறது 27. தோத்திரம். அந்த கடைசி லைனை பாருங்க. அந்த கடைசி லைன் என்ன சொல்லுது பாருங்க. பாருங்க, பந்தி இருக்கிறவனே பணிவிடை, பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? கேட்க, சாப்பிடுறவன் பெரிய ஆளா, சாப்பாடு பரிமாறுகிறவன் பெரிய ஆளா? சாப்பிட்ற ஆள் தான் பெரிய ஆள். தோத்திரம். அப்படிதானே? சாப்பிட்றவன் தான் பெரிய ஆள். இங்க அவர் கேட்கிறார், பெரியவனோ அப்படி சொல்லிட்டு, நான் உங்கள் நடுவில் யாரை போல இருக்கிறேன்? பணிவிடைக்காரன். நான் உங்கள் நடுவில் நான் யாரை போல இருக்கிறேன்? பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். இயேசு இந்த உலகத்தில் வந்த போது அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனா அவர் தேவனுடைய குமாரனா இருந்தோம். அவர் சொல்றார், நான் உங்களுக்கு யாரா இருக்கிறேன்? ஆமா, அவர் பணிவிடை செய்தாரா? தாம் சிலுவைக்கு அடிக்கப்படுவதற்கு முன்பதாக மேல் வீட்டறையிலே பஸ்காவை ஆயத்தம் பண்ணின இரவில் இயேசுவின் சீசருடைய பாதங்கள், ஒவ்வொருடைய பாதங்களை அவர் என்ன செய்தார்? கழுவினார்.
பேதுரு கேட்ட, ஆண்டவரே என் பாதத்தை கழுவுவதற்கு நான் தகுதி உள்ளவன் இல்லை, ஐயா கழுவக்கூடாது. ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆமா, நீ உன் பாதத்தை கழுவுவதற்கு எனக்கு இப்ப இடம் கொடுக்கலன்னா உன்கிட்ட எனக்கு என்ன இல்லை? பங்கு இல்லை, பங்கு இல்லை. ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? பணிவிடைக்காரன், ஒரு சர்வெண்டா, ஒரு வேலைக்காரன். நான் உங்கள் நடுவிலே எப்படிப்பட்டவனாய் இருந்தேன்? பணிவிடைக்காரனா இருந்தேன். நீ நம்ம சொல்லுவோமா? நீ வீட்டில் ஒரு சின்ன வேலை வந்துட்டாலே போதும், இருக்கிறதே வீட்டில் 2 பேர் தான் இருப்பாங்க, 2 பிள்ளைங்க இருக்கும். வீட்டுக்கார அம்மா காலையில் எந்திரிச்ச உடனே உங்க 4 பேருக்கு சமைச்சு போட்டே நான் என்ன பண்ணிட்டேன்? தோலா போயிட்டேன். எங்கெங்க தோலா போனீங்க? மோட்டவா இருக்கீங்களே தவிர தோலா யாரும் போனீங்களா? எங்களுக்கு சமைச்சு போட்டதுனால தான் நீங்க மோட்டாவா இருக்கீங்க. சமைச்சு போடலன்னா நீங்க என்னவாயிருவீங்க? பணிவிடை என்பது சொல்லப்போனா அந்த வார்த்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு விளங்கல. பணிவிடைக்காரன் அப்படின்னா வேலைக்காரன், சர்வெண்ட், சேவை செய்கிறவன். இயேசுநாதரே சேவை செய்யும் போது, பணிவிடை செய்யும் போது, அவருடைய பிள்ளையா இருக்க நம்ம பணிவிடை செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணுமா? இன்னைக்கு பணிவிடைன்னா எல்லாருக்குமே வேண்டாம். வந்த உடனே சேர்ல உட்கார்றதுக்கு எல்லாம் ரெடி. ஆனா அந்த சேரை போடுறதுக்கு யாரும் இல்ல. வேலை செய்வதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. கொடுத்த வேலையும் செய்ய மாட்டான், வேலை செய்யறவனையும் செய்ய விட மாட்டான். இயேசு சொல்றார், நான் உங்கள் நடுவில் எப்படிப்பட்டவனா இருந்தேன்? பணிவிடைக்காரன். நீங்க யாரா இருக்கிறீங்க? பணிவிடைக்காரரா இருக்கீங்களா? ஒண்ணு தெரியுமா? பணிவிடைக்காரன் எங்கேயுமே போய் நான் ஒரு வேலைக்காரன்னு தன்னை காட்டிக்கிட்டே மாட்டான், சொல்லவே மாட்டான். சொல்லுவாங்களா எங்கேயாவது போய் நான் வேலைக்காரன்னு சொல்லவே மாட்டான். யாரோ ஒருவர் மூலம் தான் உங்களுக்கு இந்த வேலை செய்யணுமா, இன்னார் இருக்கா நல்ல வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்லி மற்றவங்களை காட்டி கொடுப்பாங்களே தவிர, நான் வேலைக்காரன், என்னை கூப்பிட்டு கொடுங்க, வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லவே மாட்டான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த போது அவர் பணிவிடை செய்கிறவராகத்தான் வந்தார். அதனாலதான் அவர் கடைசியா அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? அவர் சொன்ன ஒரு வார்த்தை, பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. பிதாவின் சித்தம் என்ன? அவர் வேலைக்காரன். அவர் யாருங்க? அவர் தேவனுடைய குமாரன், அவர் தேவ குமாரன். ஆனால் அவர் 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 இந்த பூமிக்கு வரும்போது எப்படி வந்தாரா? பணிவிடைக்காரனை போல வந்தார். அவர் பணிவிடை செய்தார். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறோமா? ஆண்டவருக்காய் சேவை செய்வோமா? ஆண்டவருக்காய் சேவை செய்வது இந்த பூமியில நமக்கு கிடைத்திருக்கிற ஒரு பெரிய பாக்கியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா மோசேயின் காலத்திற்கு பிறகு தேவன் அவனை தெரிந்து கொண்ட போது இந்த ஜனங்களை குறித்து நன்கு அறிந்திருந்தவன். இந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட குணநலம் படைத்தவர் என்பது நல்லா தெரியும். ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் மேல உறுதியாய் நின்று கொண்டிருந்ததுனால கர்த்தர் சொன்னார், உன்னை கொண்டுதான் இந்த கானான் தேசத்தை நான் பங்கிட்டு கொடுக்க போறப்பானாரு. பங்கிட்டு கொடுத்தாச்சு. ஆயியை முறியடிச்சா, எரிகோவை கடந்தாச்சு, யோர்தானை கடந்தாச்சு. தோத்திரம் என்ன, எல்லாம் ஜெயம் பெற்று கடைசியில கானான் தேசத்தை பங்கிட்டுட்டு அந்த கொடுத்த ஜனங்களை பார்த்து சொல்றாரு, கர்த்தர் எனக்கு கொடுத்த என் வேலையெல்லாம் முடிச்சுட்டேன், பணிவிட எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன். இனி இப்ப எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்ன ஆசை தெரியுமா? நான் என் வீட்டாரு கர்த்தரை சேவிக்கணும். அல்லேலூயா. நீங்க யாரை வேணாலும் சேவிச்சுக்காங்க, அப்படின்னா உங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைச்சிட்டு இப்ப நீங்க என்ன வேணாலும் செய்யுங்க. ஆனா நான் என் வீட்டார் நாங்கள் யாரை சேவிக்க போறோம்? கர்த்தரையே சேவிப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இந்த உலகத்தில் நம்ம ஆண்டவருக்கு சாட்சியா இருக்கிறதான ஒரு வாழ்க்கை. நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் இந்த பூமியில நானும் என் வீட்டாரும் நானும் என் குடும்பமும் கர்த்தருக்கு என்னவாயிருப்போம்? சாட்சியா இருப்போம்.
சாட்சியாய் இருப்போம், சாட்சியாய் வாழுவோம் என்கிறதான எண்ணத்தோடு கூட தேவனுக்கு உண்பதாக கர்த்தர் வார்த்தை சொல்லுகிறது. யோசுவாவை சகல இஸ்ரவேலுக்கு உண்பதாக நான் மேன்மைப்படுத்துவேன் என்றவர். உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்தணும்னா நீங்கள் பரிசுத்தமாக வாழுங்க, ஆண்டவருக்கு சாட்சியாக வாழுங்க, குற்றமில்லாமல் ஒரு பாவம் செய்யாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழுங்க. ஆண்டவர் உங்களை இந்த உலகத்தில் மேன்மைப்படுத்துவார். எல்லாரும் எழுந்து நிற்போம், எல்லாரும் எழுந்து நிற்போமா? ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த காலையில் ஜபத்தோடு கூட ஆண்டவருடைய கரத்தில் கேட்கப்பட்ட இந்த வார்த்தையை ஆண்டவருடைய திரு சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாளில் எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், என்னிலும் வல்லவர், என்னிலும் வல்லவர். அவர் பெரியவர், அவரில் ஒரு குற்றமும் காணப்படாதவர், ஒரு குற்றமும் இல்லாதவர், அவர் ஒரு பணிவிடைக்காரர். ஆமென். அது மட்டுமல்ல, அவர் ஒரு நீதிமானா இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே, அந்த நீதிமானாகிய இயேசுவை அந்த பூமியில சாட்சியாய் வாழ்ந்தது போல நாமும் இந்த உலகத்தில் ஆண்டு அநேகருக்கு சாட்சியாய் வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராய். எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். அந்த கர்த்தருடைய பந்திக்காக நேரமாக இருக்கிறபடியினால இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறுகிறதான கர்த்தருடைய பிள்ளைகள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறலாம். இந்த பந்தியில் பங்கு பெறுற இந்த ஜெப நேரத்தில் அருமையான தம்பிமார் இந்த சேரெல்லாம் கொஞ்சம் மாற்றிருங்க. நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணும். ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. சேட் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னை நடத்துகிறவர் நீர் ஒருவரே, என்னை நடத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. சேற்றி நின்றென்னை தூக்கி எடுத்து மாற்றி உள்ளம் பூதி தாக்கினாரே. கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். கல்லான என் உள்ளம் உருகின கல்வாரியை கண்டு நன்றியுடன் பாடிடுவேன். ஆனந்தமா இன்பக்கானான் ஏகிடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஆனந்தமா இன்பக்கானான் தூய பிதா